அன்னை தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். 13 வயசுல ஒரு ஏழை சிறுவன், வீட்டுல வசதி வாய்ப்பே இல்ல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமை. அந்த சிறுவன் ஒரு நாடக கொட்டாய் வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஏக்கத்தோட அவன் மறந்து இருக்கிற போது ஒரு பெரியவர் அங்க அந்த வழியா வந்தவர் அவருடைய குதிரை வண்டியை நிறுத்தி குதிரைகளை கட்டி, இந்த குதிரைகள் இங்கே இருக்கட்டும், பத்திரமா பாத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டார். பாத்துக்கிறேங்க ஏன்னு சொன்னான். உள்ள நாடகத்துக்கு போயிட்டு நாடகம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவனுக்கு சின்ன வெள்ளி காசுகள் 2 கொடுத்தார். அடுத்த நாளும் திரும்ப வந்தார். அப்போது 2 குதிரைகள், அடுத்த நாள் 4 குதிரை, 10 குதிரை, 20 குதிரை என்று ஒரு குதிரை லாயமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குச்சு. இந்த குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிற சாக்கிலே அங்க நடந்து கொண்டிருந்த நாடகத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். குதிரைகளை பார்க்கிறான், அதில் வருமானம் வருது. நாடகத்தை பார்க்கிறான், தன் வாழ்க்கைக்கான தேவைகளை, தன் நிலையை, தன் சூழ்நிலையை, தன் கற்பனையை தட்டி விடுகிறான். இரண்டும் சம அளவிலே உயர்ந்து குதிரையை பார்த்து கொள்வதற்காக நாடக கூட்டாய் வாசலில் நின்று கொண்டிருந்த அதே சிறுவன் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய தத்துவ மேதையாக வந்த ஷேக்ஸ்பியர்.